முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் என்ன பார்க்க மாப்பிள்ள வந்திருக்கான்னு சொல்லு போ. ஓஹோ அப்படியா? அக்கா பாட்டிக்கு மாப்பிள்ள வந்திருக்காடா. ஐயோ வேணாங்க, நம்ம பலத்தை முத காமிக்கிறதே பத்திரிகையில தான். அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும். நல்லாவே போட்டுருங்க. அக்கா பாக்க மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்படியா? நான் வர்றேன். இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஏ ராசாத்தி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாங்க வாங்க மாப்பிள்ள. அப்பா உங்களை பார்த்து வர சொன்னார். அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம். எல்லாருக்கும் வழியை பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு. ஏகப்பட்ட பலகாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க. இப்ப நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு. நான் இப்பதான் அச்சாபீஸுக்கு போய் பத்திரிகை ப்ரூஃப் பார்த்துட்டு வரேன். அப்பா தம்பி, நீ ஓடி போய் கொஞ்சம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பத்திரிகைக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லங்க, பத்திரிகை பத்தி தான் பேசணும். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. இத பாருங்க, உங்க அப்பா கிட்ட நான் நகநட்டை பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன். ஆமா, அவ எனக்கு ஒரே பொண்ணு. நான் எனக்குன்னு எண்ணத்தை வச்சுக்க போறேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்ய போறேன். சீதனத்தை பத்தி பேச நான் வரல. இவெல்லாம் உங்க பொண்ணை பார்க்க வரத காரணமே இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே, இதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அது என்னமோ என் தப்பு தான். ஐயோ, தப்பு சரின்னு பேசுற நேரம் இல்ல இது தம்பி. இத்தனை நாளா யாரு மாப்பிள்ளைன்னு தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர்வாயை அடக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப நான் உங்க பொண்ணை பார்க்காம தான் அந்த முடிவு சொல்றேன். எனக்கு வேறொரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்ன தவிர உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க என்கிட்ட தனியா பேசினத நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தம்பட்ட அடிச்சா சொல்ல முடியும்? இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு. அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவன் மனசு அப்படியே கொதிச்சு போயிடுவா. என் பொண்ணை பத்தி நானே சொல்லிக்க கூடாது. உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருப்பா அவ. என்னங்க நீங்க நிலைமையை புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள்ள திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த விதமான குறை இல்லைன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிளை கட்டி வைப்பேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.